நாள்ல நம்முடைய திருமந்திரத்துல திருமூலப் பெருமான் சொன்ன மாதிரி சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரு. இதனால இன்றைக்கு இந்த இடத்துல நின்று இருக்கோம்னா நம்ம போன ஜென்மால பண்ண பாவமில்லாத புண்ணியம் பழுதிலா திறம். இந்த இடத்துல நின்று இருக்கோம்னா இதனால என்ன கிடைக்கும்? இனி எதிர்காலத்தின் சிறப்பு கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தேன்னா எற்றைக்கும் திருவருள் உடையங்கிறார். இந்த ஜென்மாவில் மட்டும் இல்ல அந்த சிவ புண்ணியம் எந்த ஜென்மா எடுத்தாலும் இந்த இடத்துல நின்று இருக்கக்கூடிய இந்த திருவருள் இறைவனுடைய திருவருள் எந்த ஜென்மாவிலையும் கிடைக்கும். அப்போ இந்த ஏகபுஷ்ப பிரியநாத தலத்தினுடைய வரலாறு சொல்லுவோம். திருச்சிற்றம்பலம் காஜமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலால் நிரஜ நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றுவி காட்டினோமே. இந்த ஊருக்கு திருத்தேசமலைன்னு பேரு. இறைவனுடைய திருநாமம் ஏக புஷ்ப பிரியநாதர். எதனால இந்த மாதிரி ஏக புஷ்ப பிரியநாதர்னு இந்த சுவாமிக்கு பூஜை பேர் வந்ததுன்னா, மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள், தேவர்களுடைய ஒரு வருடம் பிரம்மாவுக்கு ஒரு நாள், பிரம்மாவினுடைய பல யுகங்கள் தான் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு நாள், மகாவிஷ்ணுடைய பல ஊழிகாலம் தான் சிவபெருமானுக்கு ஒரு நாள். அதனால தான் திருமூலப் பெருமான் சொல்லியிருப்பார், 100 கோடி இந்திரன் 6 கோடி நாரணன் அங்கனே ஏறுகங்கை மணலெண்ணில் இந்திரர் இருளாதவன் ஈசன் ஒருவனேங்கிறார். 100 கோடி பிரம்மாக்கள் நொந்தினர், 6 கோடி நாரணன் அங்கனே ஏறு கங்கை மணலெண்ணில் இந்திரர் இருளாதவர் ஈசன் ஒருவனேங்கிறார். அதுபோல பிரம்மா 100 கோடி போயாச்சு, அடுத்து 6 கோடி நாரணன் மகாவிஷ்ணு போயாச்சு, ஏறு கங்கை மணலெண்ணின் இந்திரர் கங்கையினுடைய மணல எண்ணீர்லாம் அத்தனை இந்திரர்கள் போயிட்டாங்க. ஆனா இருளாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னா இவர்களுடைய காலங்கள்லாம் இந்த பாடல்லே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவனுடைய காலம் என்ன, மகாவிஷ்ணுவுக்கு என்ன காலம், இந்திரர்களுக்கெல்லாம் என்ன காலம் அப்படிங்க. அதுபோல இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த மாதிரி மகாவிஷ்ணுடைய பல ஊழி காலம் தான் சிவபெருமானுக்கு ஒரு நாள்னா, அப்போ நமக்கு ஒரு நாள்னா சிவபெருமானுக்கு நமக்கு எவ்வளவு இது பாருங்க. அப்போ இந்த தலத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு நாளைக்கு 6 கால பூஜை ஆகும், 6 தடவை ஸ்நானம் பண்ணுவார் இல்லையா, அபிஷேக பிரியர் இல்லையா. அப்போ பாத்தியம் ஆச்சமனம் அர்க்கியம்னு 3 உண்டு. சிவபெருமானுக்கு பாதத்தை அளமக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் பாத்தியம், சுவாமிக்கு ஆட்கொள்றதுக்காக பூஜை பண்ணக்கூடிய உள்ள பருகிறதுக்காக கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் ஆச்சமனம், சுவாமி ஸ்நானம் பண்றதுக்காக அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் அர்க்கியம்னு பேர். அப்ப அந்த அர்க்கியம், அப்ப சுவாமி ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு அந்த அர்க்கியத்துல சில திரவியங்கள்லாம் போடணும். இப்ப நம்ம ஆகமத்துல சில திரவியங்கள் சொல்லியிருக்காங்க. ஆபஹா க்ஷீர குசாகிராணி யவ சித்தார்த்த தண்டுலம் திலஞ்ச குசுமம் செய்வ அர்க்கியம் அஷ்டாங்கமுச்சியதே. ஆபஹா நீர், ஆபஹா க்ஷீரம் பால், குசாகிரம் அப்படின்னா தர்பை நுனி, யவம் அப்படின்னா எவை நெல், சித்தார்த்தம்னா வெண்கடுகு, தண்டுலம்னா அரிசி, திலஞ்ச குசுமம் செய்வ, திலம்னா எள்ளு, குசுமம் இந்த 8 இருந்தா தான் நம்ம சுவாமிக்கு தீர்த்த அபிஷேகம் பண்றோம். இது இந்த ஆகம பூஜைகள் தான். ஆனா சிவபெருமான் பிரத்யட்சமா ஸ்நானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு புஷ்பம் வேணும், தேவார்க்கியவல்லி அப்படின்ற ஒரு புஷ்பம். தேவ அர்க்கியவல்லி, தேவன்னா யாரு? சிவபெருமான். அர்க்கியம்னா என்னது? சிவபெருமான் ஸ்நானம் பண்ணக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு அர்க்கியம். தேவ அர்க்கியவல்லி அப்படிங்கிறது சிவபெருமான் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த புஷ்பம் இருந்தா தான் ஸ்நானம் பண்ணுவார் சுவாமியே பிரத்யட்சமா. நம்ம போய் இப்ப குளிக்கணும்னா நமக்கு யாராவது சேவகர்கள் இருந்தாலும் நீ போய் எனக்கு குளிப்பாட்டி விடணும்னு சொல்லுவோமா? ஆக நம்முடைய திருப்திக்காக இறைவனுக்கு நேச நீர் நிறைய ஆட்டிங்கிற மாதிரி அந்த நிறைய சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். ஆனா சுவாமியே தானாதான் குளிப்பார் திருக்கைலாயத்துல. அவருக்கெல்லாம் சுந்தரமூர்த்தியே இருந்தாலும் அவர் விபூதி கொடுக்குற வேலை தான் கைலாயத்துல. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற வேலை யாருக்கும் கிடையாது, அம்பாளுக்கே கூட கிடையாது. அதுபோல சுவாமி குளிப்பார். அது எங்க குளிப்பார் அப்படின்னா இந்த மலையில, திருத்திய மலையில தான் குளிப்பார். என்ன அப்படி என்ன அந்த மலைக்கு விசேஷம்னா, இந்த சுனை இருக்கு பாருங்க, இந்த சுனையில
பல கோடி காலங்கள் பல பிரபஞ்சங்களுக்கு ஒரு முறை தேவர்க்கியவல்லி அப்படின்னு ஒரு புஷ்பம் பூக்கும். அந்த புஷ்பம் இருந்தால் தான் சாமி குளிப்பார். திருக்கைலாயத்திலேருந்து நம்முடைய பூலோகத்துக்கு வந்து இந்த சுனையில சிவபெருமானே அந்த தீர்த்தம் ஆடுறதுக்கான புஷ்பம் அங்கே பூக்கிறதுனால அவரே வந்து தீர்த்தம் ஆடுவார். அப்போ இந்த தீர்த்தம் ஆடும் பொழுது சுவாமி குளிக்கும் பொழுது யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ இறைவனுடைய பிம்பம் அந்த தீர்த்தத்தில் தெரியுமா. குளிர்ந்த நேரத்தில் தான் சுவாமி ஸ்நானம் பண்ணுவார். இப்போ இந்த குளிர்ந்த நேரத்தில் பௌர்ணமி காலத்தில் பங்குனி உத்தர நன்னாளில் ஸ்நானம் பண்ண வர்றார் சுவாமி. அப்போ அந்த சுவாமி ஸ்நானம் பண்ணும் பொழுது இறைவனுடைய பிம்பம் சுவாமி இந்த தீர்த்தத்தில் தெரியுமா. அந்த தீர்த்தத்தில் சுவாமியினுடைய பிம்பத்தை பார்த்துட்டு அவர் பின்னாடியே திருக்கைலாயத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் வந்துடும் நமக்கு. அதனால இப்போ என்ன பண்றார், மரீச்சி ததீச்சி அப்படின்னு 2 பேர், பிருங்கி முனிவர் இவாலாம் இங்க இருந்து தான் போயிருக்கா. முதல்ல பிருங்கி தான் போறார், பல யுகங்களா இங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். இதுல எப்படியோ அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் இந்த திருத்தியமலைக்கு சுவாமி வர்றார். சுவாமி வந்து தீர்த்தம் ஆடுவார். அப்போ இறைவனுடைய தரிசனம் கிடைச்சதுன்னா திருக்கைலாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சுவாமியே வந்து இந்த பூமியில வந்து இறங்கி ஸ்நானம் பண்ணா அந்த பூமியை நம்ம காலால மிதிக்கலாமா அப்படின்ட்டு அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் தன்னுடைய கைகள்னால தலைகீழா அந்த மலையை பல கோடி தடவை சுத்தி வந்துட்டே இருக்காங்களாம். அப்போ இவர் வந்து பிருங்கி முனிவர் என்ன பண்றாருன்னா கிளி ரூபமா தான் இருக்கார் பிருங்கி. அப்போ சுவாமி வரக்கூடிய நேரம் வந்துடுது. பல யுகங்களா இவெல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கார் அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் இந்த மலையை. அப்போ அவருக்கே கொஞ்சம் மனசு இறங்குது பிருங்கி முனிவர் இருக்கார். அப்போ அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் கிளி ரூபமா இருக்கும்போது கூப்பிட்டு சொல்றான், ஐயா கிளியா இருந்தா மட்டும்தான் இறைவனுடைய பிம்பத்தை பார்க்க முடியும், மனித கண்ணால பார்க்க முடியும், இந்த உருவத்தினால பார்க்க முடியாது, ஆகையினால கிளியா மாறிக்குங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த கிளியா மாறி சுவாமியினுடைய ஸ்நானத்தை பார்த்து சுவாமியோட அகஸ்தியர் லோபாமுத்திரை பிருங்கி முனிவர் மரீச்சி ததீச்சிலாம் இந்த இடத்துல இருந்து தான் திருக்கைலாயத்துக்கு போறா. அப்போ இந்த திருக்கைலாயத்துக்கு போகணும்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல பல கிளிகள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த தேவர்களும் ரிஷிகளும் இங்க வந்து நித்தமும் வழிபாடு பண்றதாகவும் ஐதீகம். ஆக திருக்கைலாயத்திலேயே போய் கைலாய பதவி கிடைச்சதுன்னா அது மிகப்பெரிய விஷயம். இப்ப திருக்கைலாயத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும், நம்ம திருநீர் இட்டுண்டு சிவாஜனமன் எப்போதும் சொல்லிண்டு சிவசிவான்னு போகணும்னு அவசியமே இல்லை. எளிமையா திருமூலர் சொல்றாளே, புள்ளினால் 10 கோடி புது மண்ணால் 100 கோடி செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் 1000 கோடி கல்லினால் கட்டினோர் கையிலை விட்டு அகலாதாரேங்கிறார் இல்லையா. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை தூக்கி ஓரமா போட்டோம்னா 10 கோடி வருடம் திருக்கைலாயத்துல சீட்டு உண்டு. புது மண்ணால் 100 கோடி. அப்ப எல்லாம் சுண்ணாம்பு காரிய மண்ணால தான் கோயில் கட்டினான். இப்போ சிமெண்ட்னு வச்சுங்களேன், ஒரு மூட்டை ஒரு சிவாலயம் திருப்பணி ஆகணும், ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்தோம்னா 100 கோடி வருடம் திருக்கைலாயத்தில் இருக்கலாம். செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் 1000 கோடி. ஒரு செங்கல் திருப்பணிலாம் பண்ண சொல்லல, ஒரு செங்கல்ல கொடுத்தோம்னா 1000 கோடி வருடம் திருக்கைலாயத்தில் இருக்கலாம். கல்லினால் கட்டினோர் கையிலை விட்டு அகலாதாரே. கருங்கல் திருப்பணி நம்மளால பண்ண முடியுமா? இப்போ பழமையான சிவாலயம் எல்லாம் இப்போ இடிச்சு போட்டு கட்டின்னு இருக்கு. ஒரு கல்லை திருப்பணி பண்ண வேண்டாம், அந்த ஒரு கல்லை தூக்கி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாவே கையிலே சுவாமியே வெளியே போடான்னு சொன்னாலும் நான் கருங்கல் திருப்பணி பண்ணியிருக்கேன், நான் உட்காந்துக்கிறேன், உள்ள போய் உட்காந்துக்கலாம் நம்ம. அது போல திருக்கைலாய பிராப்தம் வந்து எளிமையா வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி மரீச்சி ததீச்சி பிருங்கி அகஸ்தியர் லோபாமுத்திரையில இங்கிருந்து தான் வந்து போறா. சுவாமி கிரி சுயம்பு மூர்த்தி, சூரியனுடைய விக்கிரகம் அதி அற்புதமா இருக்கும். சூரியன் நித்தமும் வழிபாடு பண்ணி சூரியனுக்கு வெப்பம் தாங்க முடியாம அந்த உஷ்ணத்தை தணிக்கும் பொருட்டு சிவபெருமான்கிட்ட கேட்கும் பொழுது சிவபெருமான் தீர்த்தமாடக்கூடிய இந்த கஷேத்திரத்துல வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த சுயம்பு மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி சூரியனுக்கு அந்த வெப்பம் தீர்ந்து குளிர்ச்சி உண்டாக்குனதா ஐதீகம். ஆகையினால அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருமேனியே செம்மையாத்தான் இருக்கும். ஐயாறு அகலாத செம்புர்ச்சோதின்னு சொன்ன மாதிரி இங்கேயும் ஐயா வந்து செம்புர்ச்சோதியா இருக்கார். அதுபோல இங்க தாயினும் நல்லாள்னு பேர். தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய மகளை இறைவன் நீங்க வந்து மணமுடித்துக்கணும் அப்படின்னு கேட்டார். சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார். தக்ஷனுக்கு மகளா பராசக்தி பொருட்களா தாட்சாயணின்னு திருமணம் ஆகும் பொழுது சுவாமியினுடைய கை கீழையும் தக்ஷ பிரஜாபதியுடைய கை மேலே இருக்கும் போல ஒரு நிமிஷம் நினைக்கிறான், என்னதான் பரம்பொருளா இருந்தாலும் நம்ம கை தானே என் மேல இருக்கு அப்படின்னு. அந்த கணமே சுவாமி கிளம்பி விடுறார், அந்த இடத்துல இல்லை. அது போல எங்க ஆணவம் இருக்கோ அங்க சுவாமி இருக்க மாட்டார். நம்முடைய எண்ணம் என்ன, இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் இருக்கணும், எல்லாம் சிவமா தெரியணும். அப்ப எல்லாம் சிவமா இருக்கும்போது அன்பு தான் சிவம் இல்லையா, திருமூலர் அதையும் சொல்லிட்டார். அது போல எல்லாரும் அந்த மாதிரி ஆணவத்தை நீங்கி
சித்தர்களுக்கெல்லாம் திருக்கைலாயத்தை கூட்டிட்டு போன இடங்கிறதுனாலதான் திருத்திய மலைன்னு பேரு. சுவாமி ஏக புஷ்ப பிரியநாதருங்கிறதுக்கு பேர் எதுக்காகன்னா அந்த தேவர்கிய வள்ளிய சூடிட்டு ஸ்நானம் பண்ணதுனால சுவாமிக்கு ஏக புஷ்ப பிரியநாதர். இறைவன் கிரிஸ்வயம்பு மூர்த்தி செம்மையா இருக்கிறதுக்கு காரணம் சூரிய பகவான் பூஜை பண்ணி சூரியனுடைய வெப்பு நோயை தீர்ந்து சூரியனுக்கு குளிர்ச்சி கிடைச்ச இடம். அதனால ஜாதக பிரகாரம் சூரியனுக்கு ஏதாவது தோஷம் உள்ளவா அல்லது சரீரத்துல உடல்ல வெப்பு நோய் உள்ளவா சுவாமியை தரிசனம் பண்ணா நிவர்த்தி ஆகும். அடுத்து பார்த்தேன்னா அம்பாளுக்கு பேரு மாத்ரு அதீத கிருபாம்பா, தாயினும் நல்லா. தாயே நல்லவா, அவளை விட நல்லவனா எப்படின்னா பிருங்கின்ற ஒரு முனிவர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிருங்கி முனிவர் சிவபெருமான் மட்டும்தான். அம்பாளை பார்க்க மாட்டார், குங்குமம் எடுக்க மாட்டார், நமஸ்காரம் பண்ண மாட்டார் அம்பாளுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அப்ப அர்த்தநாரியா இருக்கும் பொழுது தொப்புல குடைஞ்சு ஒரு பிரதட்சணை விடுறார். அப்ப கொடிமாட செங்குன்றூர் திருச்செங்கோட்டுல அர்த்தநாரியா இருக்கும் பொழுது அவருக்கு அந்த சுவாமி அந்த சரிய சக்தியை இழக்க செய்யுது. இந்த பிருங்கி முனிவர் 3 காலோட சக்தி இழந்து இந்த மலைக்கு பூஜை பண்ணும் பொழுதுதான் அம்பாளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது அம்பாள் அவனுக்கு திருத்தி சக்தி இல்லையே சிவம் இல்லை என்ற ஞானத்தையும் கொடுத்து அந்த பிருங்கி முனிவருக்கு அம்பாள் தானே சாபம் விட்டார் இந்த சக்தி இல்லாம போட்டுன்னு. அந்த பிருங்கி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து திருப்பி சரீரத்தை கொடுத்து சிவ ஞானத்தை கொடுத்ததுனாலதான் இந்த அம்பாளுக்கு பேரு தாயினும் நல்லாள் அப்படின்னு பேரு. ஆக பிருங்கி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்ததெல்லாம் அந்த அம்பாள்கிட்ட உபதேசம் விட்டுறதா. அதுக்கப்புறம் திருக்கைலாயத்துக்கு போகணும்னு இங்கேயே இருந்து சுவாமிகிட்ட போறார். ஆக இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இது. தேவார வைப்பு தலமா, தேவார பாடல் பெற்ற தலமா, யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சில வினா ஒரு ஆசை தானே, வேற என்ன. ஏன் வைப்பு தலமான எல்லா அடியாரும் கேட்கணும்னா இந்த நம்முடைய நால்வர் பெருமக்கள் போன இடத்துக்கு நம்மளும் போய் தரிசனம் பண்ணுவோன்றதுனாலதான். நால்வர் பெருமக்களுடைய கோட்பாடு என்ன, ஒரு எல்லையிலேருந்து அடுத்த எல்லைக்குள்ள போகும் பொழுது ஒரு சிவலை கோயில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சிவலிங்கம் இருந்தாவே அந்த இடத்துல போய் பாடிடுவாங்க. ஏன்னா கோச்சுக்க கூடாது, சில அடியார்கள்லாம் பாடல் பெற்றா மட்டும்தான் அது சுவாமி, இல்லைன்னா சுவாமியே இல்லைன்ற ஒரு கோட்பாடுலாம் இருக்கு. அதுக்காக சொல்ல வர்றேன். நால்வருடைய கோட்பாடு என்ன, ஒரு கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போறதுக்குள்ள நடுவுல எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பாடிடுவாங்க. எல்லாம் சிவன் தான். பாடல் பெற்றா மட்டும் இது சுவாமி, பாடல் இல்லைன்னா அது யாரோ பிரதிஷ்டை பண்றதெல்லாம் கிடையாது. அது போல இந்த தலத்துல பாடல் பெற்ற தலமா பாடல் வைப்பு தலமாங்கும் பொழுது தில்லை சிற்றம்பலத்துல ராஜராஜ ராஜராஜன் கேட்கும் பொழுது சுவாமி 3ல் 1 பங்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 பங்கு சுவாமி என்ன சொல்றாரு, கலியுகத்துல இப்ப என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்ட்டார். சில அற்புத பதிகங்கள் அதெல்லாம் பாடணும்னா சுவாமி பிரத்யட்சமா வந்துருவார். மலை பொன் மலையா பொழியும். அந்த மாதிரி திருத்திய மலையுடைய பதிகத்தை சொன்னோம்னா சுவாமி நின்றுவார். அதனால நமக்கு அந்த பதிகம் வேணாம்ப்பா, அந்த கலியுகத்துக்கு பக்தர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்துதான் நான் காட்சி கொடுப்பேன், அந்த பதிகத்தை எடுத்துட்டார். அதனால எல்லா இன்றாவும் நால்வர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு சில ஆலயங்கள்ல நால்வர் பெருமக்களுடைய திருவுருவம் இல்லை. ஏன் திருவுருவம், சுவாமி எங்க இருக்காரோ அங்கெல்லாம் அவங்களும் இருப்பாங்க. நம்ம தனியா திருவுருவம் வச்சுதான் வழிபடணும்ன்றது இல்லை. 63 சித்திரத்துல இருக்காங்க அங்க வெளியில. சுவாமி எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நால்வர் பெருமக்கள் இருக்காங்க. அது போல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சண்முகர் தேவயானோட மட்டும்தான் இருக்கார், வள்ளி கிடையாது. தேவசேனாவை கல்யாணம் பண்ணிட்டு சண்முகர் தனியா அமர்ந்த இடம் வள்ளியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. அப்பனா இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் நம்முடைய பகுதியில இருந்து இப்போ எல்லா அடியார்களுக்கும் சுவாமியே எடுத்து சொல்லி உங்களெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கார். இன்னும் பல திருப்பணிகளும் இறைவனுடைய திருப்பி இறைவன் புனப்புனாக தரிசன திருப்பி இறைவனை பார்க்கணும். அவருடைய திருவடியில என்றைக்கும் நான் நன்றி மறவாம சுவாமியினுடைய திருவடியிலேயே இருந்துட்டு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா சிவனடியார்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் இந்த ஆலயத்துல பல திருவிழாக்கள் நடக்கணும். எல்லாருடைய பிரார்த்தனை இன்னும் பல திருவிழாக்கள் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லாத்துக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுத்து இன்னும் பல சிவாலயத்துல போய் நம்ம எல்லாம் கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை அவர் கொடுக்கட்டும். ஹர நம பார்வதி பதஜே.